வெல்கம் டு டெய்ல் ஃபிளிப்ஸ் ஃபேக்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மைக்ரோரிசனல் நெட்வொர்க் அப்படிங்கிறத பத்தி தான். நம்ம வீட்டுல இன்டர்நெட் இருக்கிற மாதிரி காட்டுலயும் ரகசியமான ஒரு இன்டர்நெட் இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அத சயின்டிஸ்ட் வூட் வைட் வெப்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? காடுகள்ல இருக்கிற மரங்களுக்கு இடையில மண்ணுக்கு அடியில ஃபங்கல் த்ரெட்னு சொல்லக்கூடிய காளான் இலைகள் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு லட்சக்கணக்குல மண்ணுக்கு அடியில இருக்குதாம். இததான் மைக்ரோரிசனல் நெட்வொர்க்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்களாம். இது அந்த மரத்தோட வேர்கள்லயே இணைஞ்சிருக்குமா. இந்த நெட்வொர்க் வழியா தான் மரங்கள் ஒன்னோட ஒண்ணு கார்பன்ஸ் மற்றும் நியூட்ரியன்ஸ் அதாவது உணவுகளை பரிமாறிக்கிறோமா. ஒரு மரத்தை பூச்சி தாக்கிருச்சுன்னா அது பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு வார்னிங் சிக்னலை இந்த நெட்வொர்க் வழியா அனுப்புமா. உடனே பக்கத்துல இருக்கிற மரங்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக விஷத்தன்மை கொண்ட சில கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரந்து ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குமா. காடுகள்ல இருக்கிற ரொம்ப வயசான பெரிய மரங்களை மதர் ட்ரீஸ்னு சொல்றாங்க, அதாவது அம்மா மரங்கள். இந்த அம்மா மரங்கள் தான் சூரிய ஒளி கிடைக்காத சின்ன சின்ன கன்றுகள் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் இந்த நெட்வொர்க் வழியா உணவுகளை அனுப்பி அதை காப்பாத்துமா. நம்ம இன்டர்நெட்ல ஹேக்கர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த இன்டர்நெட்லயும் ஆர்கிட் மாதிரியான சில தாவரங்கள் உணவை திருடுமா. இந்த விஷயங்களை எல்லாமே கனடாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் சூசன் சைமார்டுங்கிறவங்க தான் 1997 உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டினாங்க. அவங்க ஒரு மரத்துக்கு ரேடியோ ஆக்டிவ் கேஸ் ஐசோடோப்ஸை கொடுத்து பக்கத்து மரங்கள்ல அது இந்த ஃபங்கி நெட்வொர்க் வழியா தான் போகுது அப்படிங்கிறத சென்சார்கள் மூலமா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக டாக்டர் சூசன் சூஸ் பண்ண 2 மரங்கள் என்னன்னா, ஒன்னு பேப்பர் பிர்ச், இன்னொன்னு டக்லஸ் ஃபிர். இந்த ரெண்டுமே பிரிட்டிஷ் கொலம்பியா கனடால இருக்கிற ஒரு காட்டுல பக்கத்துல வளரக்கூடிய மரங்கள். பேப்பர் பிர்ச் மரம் கோடை காலத்துல சூரிய ஒளி மூலமா நிறைய உணவுகளை சேகரிக்கும். அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய டக்லஸ் ஃபிர் மரத்துக்கு இது உணவு அனுப்பி காப்பாற்றும். அதே மாதிரி விண்டர் டைம்ல பிர்ச் மரத்துக்கு நிறைய இலைகள் உதிர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்லஸ் ஃபிர் மரம் உணவு அனுப்பி ஹெல்ப் பண்ணுமா. இதனால டாக்டர் சூசன் கார்பன் 14ங்கிற கேஸை இந்த பேப்பர் பிர்ச் மரத்துக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது காற்று மூலமா பரவக்கூடாதுங்கிறதுக்காக பிளாஸ்டிக் ரேப்பரை வச்சு மரத்தை சுத்தி அதுக்கப்புறமா இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பக்கத்துல வளரக்கூடிய டக்லஸ் ஃபிர் மரத்துல அவங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது இதே கார்பன் 14 கேஸ் அந்த மரத்துல ட்ராக் ஆயிருக்கு. அது எப்படி பாசிபிள்னு பார்க்கும்போது தான் இந்த ஃபங்கி நெட்வொர்க் வழியா தான் இது எல்லாமே டிராவல் ஆகுறங்கிறத கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மாதிரி மரங்கள் ஒன்னோட ஒண்ணு இந்த மைக்ரோரிசனல் நெட்வொர்க் வழியா உணவுகளையும் தகவல்களையும் பரிமாறிக்கிறதுங்கிற ஆச்சரியமான விஷயத்த டாக்டர் சூசன் சைமார்ட் கண்டுபிடிச்சு வெளியில சொல்லியிருக்காங்க. இந்த நெட்வொர்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த விஷயங்களை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.